நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நடிகர் விஜய் கூட பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இணைக்கிறதுக்கு முயற்சிகள் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஜேபி நட்டா கூட அதனால சென்னை வந்திருக்காருன்னு சொல்றாங்களே. அது வந்திருக்கலாம், சேரணும்னு ஆசை கட்டலாம். ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்தவர் நீ கூட்டணி சேர்ந்தாதான் ஏதோ ஒரு மாதிரி ஒரு 2-3 சீட்டெல்லாம் ஜெயிச்சு ஒரு மாதிரி ஒரு கட்சியாக உருவெடுக்க முடியும், இல்லைன்னா வீணா போயிடுவேன், கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக ஏற்கனவே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் நடந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல பாதையை நோக்கி போகலை, ஒரு தீர்வாக இல்லை, கூட்டணி ஆகிற மாதிரியானது 2 பக்கமே விட்டு கொடுக்கறதுக்கான தயாராக இல்லைங்கும்போது அது நின்று போச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் இருந்துச்சு. அதிக இடங்கள் கேட்குறாரு விஜய்ன்னு சொல்லிட்டு. அதில் இன்னொன்று, விஜய் முதல்வர் ஆகணும்னு சொன்னார். நாங்கள் இடம் கொடுப்போம், அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, ஆட்சியில் அதிகாரம் கொடுப்போம் இல்லையா அப்படின்னு தான் பேசினார். அவர் இன்னைக்கு இப்போ எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு விஜய் ரசிகர்கள் உழைப்பாங்களா, அந்த கேள்வி இருக்குல்ல. விஜய் முதல்வர்னா போய் உழைப்பான். அதே ஒன்றும் தெரியலன்னு வச்சுங்க, அரசியல் தெரியாமல் இருக்காங்க பாவம் அந்த பசங்க, இன்னும் சின்ன பசங்க. ஆனால் விஜய் போய் ஒத்துப்பாரா? எடப்பாடி இல்லை, எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு விஜய் ஒத்துப்பாரா? விஜய் முதல்வருக்கு எடப்பாடி ஒத்துப்பாரா? அதோட இல்லை, பிஜேபி அதில் சேர்ந்துருக்கு அந்த அணியில். அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, மதவாதம் எங்களுக்கு எதிரி, திமுக அரசியல் எதிரி, மதத்தால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எதிரின்னு. பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா, நாங்கள் மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டேன் போதுமா அப்படின்ட்டாரு. அப்போ மதவாத கட்சி அந்த கூட்டணியில் விஜய் போய் சேருவாரா? இன்னொன்று, வாரிசுக்கு எதிரானவர்றார், வாரிசு அரசியல் எதிர்ன்றார். அப்போ வாரிசு அங்கே எத்தனை பேர் வாரிசு இருக்காங்க? வாசன் பையன் ஜிகே வாசன் வாரிசு இல்லையா? பாரிவேந்தர் ஐஜேகே அவர் பையன் வாரிசு தான் அரசியலில் இருக்கார். அதுக்கப்புறம் ஏசி சண்முகம் அவருடைய சண்முகத்தில் தான் இருக்கார், அவரோட வாரிசு தான். பாமக அன்புமணி வாரிசு தான். இப்போ இவங்க கூடலாம் கூட்டணி சேர முடியாது. அந்த கூட்டணி அவங்கள ஆதரிக்கணும்ல. வாரிசு அரசியல் ஆதரிக்க மட்டும் சொன்ன பிறகு இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் போய் விஜய் சேர முடியுமா? அப்போ தனித்துதான் நிற்பாருன்னு சொல்லி தனித்துதான் நின்னா வேற வழி கிடையாது. தனித்து இன்னும் ஒரு 6-7% வாக்கு வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ 6-7% நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் விமர்சனம் செய்துட்டே வராங்க. அதாவது திமுகவுடைய அமைச்சர்கள் மறைமுகமா விஜய் விமர்சனம் செய்துட்டே வராங்க. அப்போ அவங்களுடைய பயத்துல இங்க காமிக்குது. விமர்சனம் சொன்னா நீ எங்களை என்ன வேணா திட்டுவ, அதுக்கு நாங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கணுமா? நேற்று ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்கிறது, அது கூட சொல்ல மாதிரி இருக்க முடியும். அது ஏன் கேட்குறேன், சூர்யா மாரியா பேசுகிறாங்க? திருச்சி சூர்யா பேட்டில் போய் கேட்டிங்களா? ஒரே ஒரு நாள் 6 மணிக்கு மேலே ஒரு மீட்டிங் வச்சு பேச சொல்லுங்கள், மாலை 6 மணிக்கு மேலே மீட்டிங்கில் பேச சொல்லுங்கள் விஜயை. எல்லா நாளும் கேட்கல, ஒரு நாள் 6 மணிக்கு மேலே வெளில வரமாட்டாருங்க அவர் வீட்டை விட்டு அப்படின்ட்டாரு. அது என்னங்க சொல்லுங்கண்ணா? அதெல்லாம் வரமாட்டார். அந்த 6 மணி ரகசியத்தை சொல்லுங்களேன்னாரு. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது சார் அப்படின்றாரு. அவருக்கு பதில் சொல்லட்டுமே, சொல்லணும்ல. ஏங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா பாலிடிக்ஸில்? விட்டு வெளில வராமல். நான் முதல்ல விஜய் இப்போ இந்த மதுரைக்கு போனார், இந்த கோயம்புத்தூரில் தான் பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் மாநாடு இதை போட்டாங்க. அதில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம்னு சொன்னால் வாக்குச்சாவடியில் அவங்களுக்கெல்லாம் இருப்பாங்க. அதில் 2-3 பிரிவு இருக்கும். 6 சாவடியில் வாக்குக்குள்ளே இருக்கிறவங்க, வெளியில் இருந்துட்டு ஸ்லிப் கொடுக்குறவங்க, எதெல்லாம் ஒன்றும் ஓட்டு பதிவாகலைன்னு பார்த்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் வாங்க ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிட்டு வரத்துக்கு இதெல்லாம் செய்வாங்க வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்க. அவங்க கூட்டத்தை போட்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க அரசியலுக்கு புதுசு, நம்ம தப்பு சொல்ல முடியாது. விஜய் ரசிகர்கள் அரசியலுக்கு புதுசு, பெரும்பான்மையும் சின்ன பசங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். நல்லா வெல் ட்ரெயின்டு ஒரு அரசியல்வாதியை விட்டு வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் என்ன, அங்கே வந்தவங்க வாக்கு அப்படின்னா பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியாதுங்க எனக்கு. அங்கே வந்தவங்கன்னு சொல்கிறாங்க, என்னன்னே தெரியாதவங்களுக்கு வச்சு நீங்கள் எப்படி தேர்தலை சந்திக்க போகிறீங்க? சொல்லணும், என்னது வேலை, இதை இந்த பேர் செய்யணும், இதுக்கு இத்தனை பேர் வேணும், இவங்க என்னென்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்து பயிற்சி கொடுக்கணும்.
ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? கேட்டை உடைச்சிட்டு விஜய் ரசிகர்கள் அத்தனை பேர் உள்ளே போயிட்டான், ஆயிரக்கணக்கா. அதை பயிற்சி கொடுத்தாங்களா? சார் அப்ப அதை பூத் வச்சு ஏஜென்ட்டுங்கெல்லாம் என்ன செய்யணும் ஏதாவது சொன்னாங்களா? 3 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு விஜய். சார் அப்போ கட்சி கட்டமைப்பே இல்லைன்னு சொல்றீங்களா கட்சி தாவேக்கா? கட்டமைப்பே இல்லை. இன்னும் மாவட்ட செயலர் மூசா போடலையே. கட்சி கட்டமைப்பு உள்ள ஒரு 2 கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான். வேற எந்த கட்சிக்கும் ரூட்ல ஒரு கட்டமைப்பு கிடையாது. பாமகவுக்கு இருக்கு, அவங்க ஏரியாவில் மட்டும் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு. அவங்க பகுதி அவங்க எங்கே டாமினேட் பண்ண அங்கே தான் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க வந்து ரூட் லெவலில் கட்சி கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், பூத் கமிட்டி வரைக்கும் அமைக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னால் 2 கட்சிக்கு தான் இருக்குது. திமுகவுக்கு இருக்குது, அதிமுக இருக்குது. சரி இப்ப திமுகவுக்கு நல்ல கட்டமைப்பு இருக்குன்னா இப்ப மீண்டும் நான் கேட்கறேன், என்னன்னா உதயநிதி இப்போ விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் போனாரு, இப்ப பின்னாடியே உதயநிதி ஸ்டாலினும் கோயம்புத்தூர் போனாரு. ஏன் சார் போகணும்? அதுக்கான தேவை என்ன இருக்கு? ஏங்க இதெல்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணதுங்க. அதுக்காக போயிட்டு இவர் விஜய் போகிற இடத்துக்குலாம் இவர் பின்னால் போகிறாரு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு, பின்னாலே ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போடுறாங்க கூட சொல்லலாம் நீங்கள். அடுத்தது அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அவங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு டூர் ப்ரோக்ராம் போடுறாங்க, அது கிடையாது. இவர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அவர் போகிறாங்க, அவ்வளோதான். அதை போயிட்டு உடனே விஜய் போனால் பின்னாலே விஜய் பின்னால் போகிற அளவுக்கு உதயநிதி இருக்காரு அப்படின்னு அவசியமே இல்லையே. முதல்ல அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும், அரசியல் படுத்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இந்த ரசிகர்களாக இல்லை, ஆனால் அரசியல் தெரியாமல் இருந்தாங்க. கூட்டம் கூடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, மறியல் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண தெரியும். திருமாவளவன் என்ன சொன்னார் ஆரம்பத்தில்? சிம்மி எழு, திருப்பி அடி, அடங்க மறு, அத்து மீறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த இதுதான் உணர்ச்சி வேகத்தான் இருந்தாங்க ஒழிய ஒரு அரசியல்லாம் என்ன, அது எப்படி இப்போ அணுகணும் மக்களை, அதெல்லாம் தெரியாமல் இருந்தாங்க. திருமாவளவன் ஸ்பீச்செல்லாம் கேட்டு இன்றைக்கும் எஜுகேட் பண்ணுற மாதிரி பேசுவார். கலைஞர் எப்படி முரசொலி கடிதம் மூலம் அவங்களோட கட்சிக்காரங்களை எஜுகேட் பண்ணாரோ, அதுபோல் திருமாவளவன் வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு பேசுவார் தொண்டர்கள்ட்ட. எஜுகேட் பண்ணி அவங்கள அரசியல் படுத்தி கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி விஜய் வந்து பேசி அவங்கள்ட்ட எப்படி அரசியல்னா என்ன, எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், எப்படி செயல்படணும்னு சொல்லி பேசணும். விஜய்க்கே அரசியல் தெரியாது, அவர் எப்படி அவங்கள அரசியல் படுத்த போகிறாரு? புஷி ஆனந்த் சொன்ன கேட்பானா? கேட்க மாட்டான். விஜய் சொன்னால் தான் கேட்பான். விஜய் என்ன சொல்லி அவங்கள அரசியல் படுத்தணும்? ரசிகர்களாக இருந்தால் போதுமா? அரசியல் தொண்டனாக மாறணும், கட்சி தொண்டனாக மாறணும். அதை எப்படி மாற்றணுங்கிறதே தெரியுமான்னு தெரியல விஜய்க்கு. ஆனா வர்ச்சுவல் வாரியர்னு சொல்லிட்டு இருக்காரே சார் ஒரு பக்கம். வெர்ச்சுவல் வாரியர்லாம் வெற்றி பெற முடியாதுங்க. களத்தில் இறங்கணும். வெர்ச்சுவலாக வெற்றி பெற முடியுமா? சோசியல் மீடியாவில் ஒரு இது போட்டுட்டா சரியாக போச்சா? அது ஒரு பார்ட், அவ்வளோதான். அது ஒரு விளம்பரத்துக்கான இல்லை பிரச்சாரத்துக்கான ஒரு டூல், அவ்வளோதான். டிவியில் பேசுகிறாங்க, ரேடியோலாம் பேசுவாங்கள்ல, இப்போல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. முதல்ல என்ன பண்ணுவாங்க, இப்போவும் இருக்குது, ஆனால் பெருசாக அது அவசியம் இல்லாத போச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரே டிவி தூர்தர்ஷன் மட்டும் இருக்கும்போது, தூர்தர்ஷனில் வந்து அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளும் 1/2 மணி நேரம் பேசலாம். ஒரு நாளைக்கு ஒரு கட்சி பேசும். அது ஒரு டூல் இல்லையா பிரச்சாரத்துக்கு. வானொலியில் பேசலாம், அந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அவங்களே பேசிப்பாங்க. பொதுக்கூட்டம் மட்டுமே ஒரு காலத்தில் இருந்துச்சு. பொதுக்கூட்டத்தின் மூலம் தான் திமுக போய் மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, வருஷம் வந்து வளர்ந்தோடனே நிறைய பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்தில் 2-3 பத்திரிகை நடத்திட்டு இருப்பாங்க, சின்னதாக நடத்துவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 250-300 பத்திரிகை நடத்துனாங்க திமுகவில். சின்ன இதெல்லாம் இருக்கும், நடத்தி அங்கங்கே கொடுப்பாங்க. கலைஞரே ஆரம்பத்தில் முறை சொல்லி கையெழுத்து பிரதியாக தான் நடத்தினார். கையெழுத்து பிரதி என்னன்னா ஒரு நோட் புக்கு மாதிரி வச்சுப்பாங்க, அதில் ஒரு கருத்துக்கெல்லாம் எழுதுவார், ஒரு படம் போடுவார், கார்ட்டூன் போடுவார், அதெல்லாம் போட்டு அந்த நோட்டை உங்கள்கிட்ட கொடுப்பார். நீங்கள் படித்தோன்னு அவர்கிட்ட கொடுப்பீங்க, அவர் படித்தோன்னு என்கிட்ட கொடுப்பாரு. இப்படி தான் சர்க்குலேட் ஆகும். அப்படி ஆரம்பித்து தான் முறை சொல்லி. அதே மாதிரி நிறைய பேர் பத்திரிகையில் ஆரம்பித்து பத்திரிகையில் எழுதி கருத்துக்களை எழுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. அப்போ அதுதான் பிரச்சாரத்துக்கு மைக்கும் பேனாவும் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, சோசியல் மீடியா நிறைய பெருகிடுச்சு. சோசியல் மீடியா இன்னும் அதே மாதிரி ஒரு டூல், மைக்கு போல் இது ஒரு டூல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. வாட்ஸ்அப் ஒரு டூல், அது இன்னும் விரைவாக கொண்டு சேர்க்கும்.
மிஸ்டர் சொன்னார்ல, உண்மையோ பொய்யோ நாங்கள் ஒரு 10-15 லட்சம் பேர் வச்சுருக்கோம் 2 குரூப்பு. காலைல 8 மணிக்கு போட்டோம்னா ராத்திரி 8 மணிக்குள்ளே எல்லா தமிழ்நாடு பூரா பரவிடும் அப்படின்னு. பொய்யை பரப்பத்தி ஈஸியான ஒரு டூல் வாட்ஸ்அப் குரூப்பு. அதுபோல் ஒரு டூல் தான். அதை விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. களத்தில் இறங்கி வேலை செய்யணும். களத்தில் இறங்கி வேலை செய்கிறது எப்படி இந்த மாதிரி போய் ஜம்ப் பண்ணி இது மேலே வேன் மேலே ஏறி குதிக்கிறதும் அங்கே குதிக்கிறதும் கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறதும் அது வந்து பூத் ஏஜென்ட் மீட்டிங் பூத் ஏஜென்ட்டுகள் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். அங்கே நீ உள்ளே பூந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த கட்டுப்பாடு இல்லை பாருங்க. விஜய் ரசிகர்களா விஜய் வெறியர்களாக தான் இருக்காங்களே ஒழிய ஒரு அரசியல் கட்சியோட தொண்டர்களாக மாறலை. சொல்றீங்க. ஆமாம், அரசியல் தொண்டர்களுடைய பக்குவம் வரணும். மக்களை அணுகிறோம் கூட மக்கள் நம்ம மேலே மதிக்கணுங்க. நான் போய் ஒரு ஓட்டு கேட்க போனேன்னா என்னை மதிச்சாதான் ஓட்டு போடுவான். மக்கள் மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த மாதிரி கேட்ட உடச்சிட்டு போனாலும் மதிப்பான். அதுதான் அரசியல் படுத்துறதுங்கிறது. அரசியல்னா என்ன, மக்களை எப்படி அணுகணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை வந்து கட்சி தொண்டர்களாக மாற்றினா மட்டும்தான் இந்த கட்சி வளர முடியும். விஜயோட அந்த பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது, ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் கூட்டம் மட்டுமே கட்சி ஆகிடாது. அதை மட்டும் வச்சுமே ஜெயிச்சிட முடியாது. அந்த ஃபேம் சினிமா ஃபேமை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட முடியாது. அதை எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்துல நான் தான் முதலமைச்சர், நேராக கோட்டைக்கு போயிட்டோம். ஏறா பஸ்ஸில் அப்படிலாம் பஸ்ஸில் ஏற்றி விட மாட்டாங்க ஜனங்க. அதனால் வந்துட்டு விஜய் வந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அவர் எனக்கு என்னமோ அவர் வந்து பாவம் இந்த பிஜேபி அவரை மிரட்டி கட்சியில் ஆரம்பிக்க வச்சு இறக்கி விட்டுருக்கு. அப்போ தாவேகா தலைவர் விஜய்க்கு பின்னாடி பாஜக தான் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எப்பவுமே தமிழ்நாட்டில் திமுகக்கு எதிராக ஒரு ஆளை இறக்கி விடுறது தேசிய கட்சியுடைய வேலை. 84 71 கலைஞர் ஜெயிச்சு வந்தார் திமுக. 184 இடம் திமுக. வரலாற்றில் அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் கிடையாது. அவ்வளோ செல்வாக்கு மிக்க எம்ஜிஆர் கூட ஆட்சியில் கூட அவர் அதிமுக கூட அவ்வளோ சீட் வாங்கல, ஜெயிச்சு வந்தாங்க. ஜெயிச்சு வந்தேன்னாச்சு திமுக ஒரு இடம் பெற்ற கூட அதிமுக 184 இடம் வாங்கல. 91 திமுக ஒரே இடம் பெற்று கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சார். அப்போ கூட வந்து அதிமுக அவ்வளோ இடம் வாங்கலை. 184 இடம் வெற்றி பெற்றது. அவர் நம்ம மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி முழக்கம்லாம் போட்டார். மாநில சுயாட்சி அடைந்தே தீர்வோம். குரலில் போட்டு ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு. கொடி நீ ஏன் ஏற்றுற, நான் ஏற்றக்கூடாதான்னாரு. முதல்ல வந்து ராஜபாட்டில் வந்து ராஜ்பாட்டில் குடியரசுத் தலைவர் அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுறாரு. செங்கோட்டையில் சுதந்திரத்தனி பிரதமர் கொடியேற்றுறாரு, மக்களால் தேர்ந்தப்பட்டவங்க, ரைட்டு. இங்கே மட்டும் கோட்டையிலும் கவர்னர் தான் கொடியேற்றுறாரு சுதந்திரத்துக்கு. காந்தி சிலைக்கிட்ட கடற்கரை சாலையிலும் குடியரசு தினத்தில் கவர்னர் தான் கொடியேற்றுறாரு. அப்போ தேர்ந்தெடுக்க முட்டோம் எங்களுக்கு என்னையா? அங்கே தேர்ந்தெடுக்க பிரதமர் ஏற்றும்போது எங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்க முதல்வர் கொடியேற்றக்கூடாதா? சுதந்திரத்தை நாங்கள் தான் கொடியேற்றுவோம் அப்படின்னு இவர் தான் போராடினார். இவர் போராடி தான் இந்திரா காந்தி அம்மா உடனே சட்டத்திருத்தம் கொண்டு வந்து முதல்வர் கொடியேற்றலாம் உரிமை கொடுத்தாங்க. இவர் வாங்கி கொடுத்த உரிமை தான் இந்தியா முழுவதும் உள்ள மாநில முதல்வர்கள் கொடியேற்றினாங்க. எல்லாருக்கும் உரிமை வாங்கி கொடுத்தது கலைஞர். இந்த வரலாறுலாம் தெரியணும்ல. இன்னைக்கு மோடி முதல்வராக இருக்கும்போது குஜராத் முதல்வர் கொடியேற்றினார்னா அது கலைஞர் வாங்கி கொடுத்த உரிமை. எம்ஜிஆர் முதல்வர் ஆகிட்டு கொடியேற்றினார். கொடியேற்றிட்டு சுதந்திரத்துறை பேசும்பொழுது கொடியேற்றும் உரிமையை பெற்று தந்த கலைஞருக்கு நன்றி கூறுகிறேன்னார். வரலாறு தெரியணும். ஒரு கட்சி எப்படி வந்துச்சு, எதை சொல்லி வந்துச்சு. சும்மா நீ திமுக சொல்கிறதெல்லாம் செய்யறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டா போதாது. எதனால் கொள்கை? அரசியல் தெரியணும், சமூகம் தெரியணும். ஒரு சமூகம் இன்னைக்கு கீழே கிடக்குதுன்னு சொன்னால் எதனால் அந்த சமுதாயம் அந்த சமூகம் கீழே கிடக்கு, எது அது மேலே விடாமல் தடுக்கிறது, எது அந்த தடையை எப்படி நீக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு சமுதாயத்தை மேலே கொண்டு வர முடியும். அப்போதான் ஒரு அரசியல்வாதி ஆக முடியும். அப்போதான் அரசியல்வாதி ஆக முடியும். அதெல்லாம் கற்றுக்கணும். பொருளாதாரம் தெரியணும், சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியணும், ஜாதி எந்த அளவுக்கு தடையாக இருக்குதுன்னு தெரியணும், மதம் எந்த அளவுக்கு தடையாக இருக்குன்னு தெரியணும். சும்மா மதத்தால் மக்களை பிளவுபடுத்துவதில் எதிர்க்கிறோம், அவதான் முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டால போதாது. ஏன் பெரியார் சாமி இல்லைன்னாரு, ஜாதி கூடாதான்னாரு. ஐயோ ஜாதி வேணுங்க, ஏன்டா அது மதத்தை சொல்லியிருக்கு ஜாதி வேணும்னு சொல்லி. மதம் யாரா சொன்னது?
அப்படின்னு மதம் அப்போ மதம் வேண்டாம், மதம் தான் ஜாதியை சொல்லுது, அந்த மதமே வேண்டான்னாரு. மதம் வேண்டாம் சொல்லக்கூடாது, ஏன் அது கடவுள் படைச்சது, அப்போ கடவுளே வேண்டாம்டா, கடவுள் ஒடி, ஜாதிக்கு எது காரணமாக இருக்கோ அதை ஓய்ச்சிரு, அப்படி தான் கடவுள் வேணான்னாரு. அவருக்கு என்ன கடவுளுக்கு அவருக்கு என்ன பெரியாருக்கு என்ன வரப்பு தகராறா, சொத்து தகராறா? வந்தா ஏங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா, கடவுள் வந்தா என்ன பண்ணிட்டீங்க, வந்தா இருக்குன்னு சொல்லிட்டு போறான், அதுக்கு என்ன இருக்குன்ட்டாரு. அதுபோல வரலாறு தெரியணும், தமிழ்நாடு கட்சிகளோட வரலாறு தெரியணும், ஒவ்வொரு கட்சி எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, எப்படி வளர்ந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணும். சும்மா சினிமா வாசனம் பேசிட்டிங்க வந்து பேசினா, எழுதி கொடுக்குறது பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அதனால் முதல்ல வந்து அவங்க கட்சி தொண்டர்களை, கட்சி ரசிகர்களை கட்சி தொண்டர்களாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும் தெரியணும். மாற்றணுமான்றது தெரியுமான்னு தெரியல விஜய்க்கு. அதெல்லாம் செஞ்சு வந்தால் யார் வேணாலும் வரலாம். என்ன நாட்டில் நல்லா வந்து அவர் நல்லா செஞ்சால் சந்தோஷம்தான். ஆனால் நல்லா செய்வாருங்கிற நம்பிக்கையை அவர் கொடுத்துருக்காரான்றதான் கேள்வி. வந்தால் இந்த இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச மக்களுக்கு? குறைந்தபட்சம் நடிகர் சூர்யா கொஞ்சம் பேர் படிக்க வைக்கிறாருங்க சொந்த காசில், ஒரு அகரம் ஃபவுண்டேஷன். இவர் என்ன செஞ்சிருக்காரு, 234 தொகுதியிலும் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் வாங்கணும்னு எடுத்து நோட்டு பென்சில் கொடுத்துட்டா முதல்ல ராக்கெட் வாங்கணும்னா பிரச்சனைக்கு களத்தில் இறங்கியிருக்கேன் அன்னைக்காவது. அப்புறம் என்ஜிஓ பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா சார்? ஆமாம், அதை பண்ணிட்டா உடனே அவர் பாவங்க, அவர் பிஜேபி அவர் பயமுறுத்தி இறக்கி விட்டுருக்கு. அப்போ தான் எதுக்கு சொல்கிறதுன்னா, கலைஞர் அப்படிப்பா அப்போ தான் கட்சி உடைக்கணுன்ட்டு எம்ஜிஆரை மிரட்டி கட்சி விட்டு வெளில வச்சு கணக்கு கேட்குறேன்னு சொல்லி, அவரே பொருளாளர், அவர் கணக்கு கேட்டார், கணக்கு கேட்டான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு வெளியில் வந்து தனியாக அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அது நல்லதாக போச்சுன்னு வச்சுங்க, காங்கிரஸ் செஞ்சது நல்லதாக போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே திராவிட இயக்கமாக இருக்குது. எம்ஜிஆர் திமுக இருந்தேன்னு வச்சுங்க, திமுக மேலே ஒரு அதிர்ச்சி வருமா என்ன பண்ணியிருப்பான், காங்கிரஸ் ஓட்டு போட்டுருப்பான், காங்கிரஸ் வளர்ந்துருக்கும். காங்கிரஸ் தாண்டல்ல மண்ணாளி போட்டுக்கிட்ட மாதிரி திமுக உடைக்கிறதா சொல்லி எம்ஜிஆர் வெளில கொண்டு வந்து அவர் ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்தார். மாற்றி மாற்றி ஜெயிச்சிட்ருக்காங்க. இப்போ ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே திராவிட இயக்கமாக இருக்கிறதுனால தான் பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை இன்றைக்கி வரைக்கும் அதுலேருந்து வலுவாமல், சமூக நீதி கொள்கையிலேருந்து வலுவாமல் போயிட்டுருக்காங்க. சமூக நீதி கை வச்சா என்ன ஆகும்னு தெரியும். எம்ஜிஆர் கை வச்சு சுட்டுக்கிட்டார். பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சாதி அடிப்படை கிடையாதுன்னு அறிவித்தார், சட்டம் கொண்டு வந்தார். ஓங்கி அடித்தாங்க 1980 தேர்தலில் 2 இடத்துக்கு ஜெயிச்சார். 37 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அவ்வளோ செல்வாக்குள்ள எம்ஜிஆர் அதில் கை வச்சோன்னு அப்புறம் தான் பார்த்தாரு. அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார். 31% இருந்த பிற்பட்டோர் 50% அறிவிச்சு விட்டார். அதுலேருந்து ஜெயலலிதா படம் கற்றுக்கிட்டாங்க, இடஒதுக்கீடு சமூக நீதியில் கை வச்சோம்னா தமிழ்நாட்டு மக்களை நம்ம தூக்கி வீசிடுவாங்கன்னு. அதனால் அதெல்லாம் கையே வைக்கிறது இல்லை, கம்முன்னு போயிட்டாங்க. அதனால பெரியார் கொள்கை, அண்ணா வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தமிழ்நாட்டில் அழிச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தெரியணும், தெரிஞ்சால் தான் வர முடியும். அதே மாதிரி இப்போ திமுகவை வீழ்த்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. சீமான் வாடகைக்கு வாங்கி பெரியாரை திட்டி பார்த்தாங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. இப்போ விஜய் இறக்கி விடு, முன்னாடி ரஜினியை கொண்டு வரலான்னு பார்த்தாங்க, ரஜினி எஸ்கேப் ஆகி போயிட்டார் ஒரு மாதிரியா தப்பிச்சு. இப்போ விஜய் மாட்டிக்கிட்டாரு. இவரை கொண்டு ஒரு கட்சி எதுக்காக விஜய் இறக்குவதால் என்ன லாபம், அவர் பிஜேபி தான் திட்டுறாரு. பிஜேபி திட்டணும். அப்போ தான் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டுலாம் சாலிடாக டிஎம்கேக்கு போகாமல் அதில் கொஞ்சத்தை விஜய் பிரிப்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து டிஎம்கே, ப்ரோ டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு இருந்துச்சு. இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுலாம் ஏடிஎம்கே கிடைக்கும். இப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பெரிய ஓட்டு. ப்ரோ பிஜேபி ஓட்டு கொஞ்சம் பர்சன்ட், 2-3%. ஆன்டி பிஜேபி ஓட்டு தான் மீது 97% இருக்குது. அது மொத்தமாக வந்து அங்கே போயிடக்கூடாது, அது இப்போ பிரிக்கணும் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு போயிடக்கூடாது. அது கொஞ்சம் வரட்டும். இப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்துருக்கும்போது என்ன ஆகும், பிஜேபி ஆன்டி பிஜேபியில் வந்து அதிமுக கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்களே இல்லையா? அப்போ என்ன பண்ணுவான், திமுகவுக்கு போடுவான். வேறு ஆல்டர்னேட் ஏதாவது இருந்தால் அதுக்கு போடுவான். ஆல்டர்னேட்டாக விஜயை காமிக்கிறாங்க, இறக்கி விட்டுருவாங்க. அதுதான் பிரச்சனை. விஜயோட அரசியல் அடுத்து எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.